ரெடி ஆயிக்கோங்க, ஆயத்தமாயிக்கோங்க. ஒரு பெரிய பெருமலை ஒன்று வர போகிறது. நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் படுகிறது என்றான். ஆனா போய் பார்த்தா பெருமலையின் இரைச்சல் இல்லை. எப்படி இருக்குது? வெயில் தான் அடி. தீர்க்கதரிசி என்னையா அப்படி சொல்றாரு? வளமை, செழுமை, மேன்மை அப்படிமோ. ஆனா பார்த்தா தெரியவே தெரியாது. என்னத்தை இவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கார் வாரம் வாரம். நம்ம கடனை பத்தி இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. நம்ம இன்னும் வாடகையே கட்ட முடியலன்னு இருக்கோம். இவர் வீடு கட்டுவாங்காரு, வீடு கட்டிடுவாங்க. பல பேர் நமக்கு வீடு கட்ட காத்திருக்கும் போது இவர் வீடு கட்டுவாங்கார. எப்படி இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போதைய சூழலை பார்த்தா ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஆபிரகாமை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை, சாராளை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. 100 வயது உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி. இன்னும் இந்த இருமலை வாங்கிருமோன்னா ஐயா போய் சேர்ந்துருவாரு. அந்த நிலைமையில இருக்காரு. அந்த அம்மா என்ன சொன்னீங்க கேட்க மாட்டுக்கு, இந்த பக்கமா வாங்க அப்படிங்க. அது சாரால் பாட்டி, அது வேற மாதிரி இருக்கு. ஏதோ சொல்லுதீங்க ஆனா ஒண்ணுமே அது இன்னும் வேற மாதிரி இருக்கு. கடவுளுடைய வாக்கு தத்தத்தை யாருக்கு போய் பேசுறாரு பாருங்க. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆமென், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஆமென். எல்லாம் ஏதாவது மேட்ச் ஆகுதா? சம்பந்தம் இருக்கா? நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுள் உங்களோடு பேசுவதற்கும் நீங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அப்ப அது உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம இருக்கலாம், ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாம இருக்கலாம். அப்ப கன்ஃபார்மா அது அவர் வார்த்தை தான். ஆமென். அவர் வார்த்தை தான் அது. அதுக்கான எந்த சாத்தியமுமே இல்லை. உள்ள என்ன கேட்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். உள்ள என்ன கேட்குது? நீ உயர்ந்துருவேன்னு கேட்குதா? நீ செழிப்பா இருப்பன்னு கேட்குதா? நீ மேலாவன்னு கேட்குதா? நீ பெருகுவாயின்றது கேட்குதா? உள்ள மனக்கண்கள் எதை பார்க்குது? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருப்பி தீர்க்கதரிசி போய் பார்க்க சொல்றான். 7வது முறை அவன் பார்க்கும் பொழுது பெருமலை ஒன்றும் வந்துடல. 7வது முறை பார்க்கும்போது என்ன தெரியுது? உள்ளங்கை அளவு மேகம் ஒன்று தெரிகிறது. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷன் உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். யோசித்து பாருங்க. கிளம்பிரியா, மலை அடிக்க போகுது அப்படின்றான். அப்பவும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எலியா தீர்க்கதரிசிக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடமலை ஒன்று அடிக்க போகுது. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தின் மலை, ஒரு பெரிய செழிப்பின் மலை, ஒரு பெரிய உயர்வின் மலை, ஒரு பெரிய மேன்மையின் மலை. ஆமென், ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்தில் get ready for the great breakthroughs, get ready for the abundance, get ready for the great promotions, get ready for the success. ஆமென். ரெடி ஆயிக்கோங்க, ஆயத்தமாயிக்கோங்க. ஒரு பெரிய பெருமலை ஒன்று வர போகிறது. ஆமென்.